ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான். அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லி சபைக்கு பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நானே கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு புத்தியை சொல்லுகிறேன். என்ன புத்தியை சொல்லுகிறேன் என்றால், உங்களை ஆண்டவர் அழைத்தாரே, அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் என்ன செய்யணும் சொன்னால் நடந்துன்னு என்ன செய்யணும், ஆலோசனையாய் புத்திமதியாய் சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். கர்த்தர் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால், நாம் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக வாழணும் என்பதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், ஆலய கூடுகை இருக்கும், ஆண்டவருக்கு கொடுக்கறது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பரிசுத்தத்தை தான் பிசாசு என்ன செய்துடுவான், நம்மளை விட்டு தூரப்படுத்தி விடுவான். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாக நாம் பரிசுத்தவாட்டிகளாக மாறணும் என்பது தான் நம்மளை குறித்து தேவனுடைய என்ன செய்துகிறது, சித்தமாக இருக்கிறது. நம்ம பரிசுத்தத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தம் என்பது ஏதோ நம்ம போட்டிருக்கிற வஸ்திரத்தில் அல்ல. அநேகர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பரிசுத்தம் என்று நினைக்கிறார்கள். நான் அதை குறையாகவும் சொல்லவில்லை. உங்களுடைய பரிசுத்தம் உங்களுடைய நினைவில் பரிசுத்தம் வேணும், உங்களுடைய பார்வையில் பரிசுத்தம் வேணும், உங்கள் பேச்சில் பரிசுத்தம் வேணும், உங்களுடைய நடக்கையில் பரிசுத்தம் வேணும், உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் வேணும், உங்கள் செய்கையில் பரிசுத்தம் வேணும். இதெல்லாம் பரிசுத்தத்தை தான் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை பரிசுத்தவான்களாக உலகம் பார்க்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இவன் பரிசுத்தன் என்று சொல்லி மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். நீங்கள் போகிற திருச்சபையில் நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லி சொல்லத்தக்க நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்பது நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தமாய் காட்டிக்கொள்வது, இல்லை என்று சொன்னால் நடிக்கிறது என்று சொல்லி நினைக்கிறோம். அநேகர் நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இருதயமோ ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறது. இருதயமோ பரிசேயர்களைப் போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. உலகத்திற்கு முன்பாக நடித்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்ன செய்கிறார், இருக்கிறார். எனவே தான் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் எது எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று தான். அவர் எதிர்பார்ப்பது ஒன்று எது, அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார், நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சில என்ன சொன்ன அழைப்பை சொல்லுகிறார். எபேசியர் 4:13 வாசிக்கிறோம். சிலரை அப்போஸ்தலனாக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகனாக, சிலரை மேய்ப்பராக, போதகராக தேவன் ஏற்படுத்தினாராம். இதெல்லாம் அழைப்பு. இந்த 5 வகையான ஊழியம் உண்டு. இந்த 5 வகையான ஊழியமும் எதன் அடிப்படை தான் இருக்கணும்னா, சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. எதற்காக தான் இருக்குதுன்னா, எல்லாரும் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான். இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்தின் மனுஷனை விட இன்னைக்கு ஆவிக்குரியவருடைய வாழ்க்கை மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த நிலைமையில் இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவாக இருக்கிறது? நான் இன்றைக்கு பரிசுத்தவனாக இருக்கிறேனா? என வசனம் சொல்லுகிறது, நிற்கிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். என அந்த கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசு கெட்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றித் திரிகிறான். எனவே தேவையானது ஒன்று,
இந்த பரிசுத்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்துக்கொள்ளுங்கள். அதை அடையும்படி ஓடுங்கள். அதை கர்த்தரே உங்களுக்கு தருவார். அவர் இருக்கிற இடத்தில் பரிசுத்தம் இருக்கும். அவர் இருக்கிற மனுஷன் பரிசுத்தவனாக இருப்பான். அவர் நம்மளை விட்டு விலகிவிட்டார் என்றால் அசுத்தம் நமக்குள் வந்துவிடும். எனவே அவரை உங்களுக்குள் காத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் அந்த தேவையான ஒன்றை உங்கள் இருதயத்துக்குள் பொக்கிஷமாய் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மையும் தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது பரிசுத்தம். அதை அடையும்படி நாட கர்த்தர் கிருபைதாரும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாமே ஆண்டவரே பரிசுத்தத்தில் செயல்பட உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.